டாக்டர், இப்போ கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு எல்லா வலிக்குமே வாதம் தான் காரணம்னு சொல்கிறீங்களே, அது ஏன்? அதுக்கு என்ன தான் தீர்வு இருக்குது டாக்டர்? ஆக்சுவலி இது ஒரு நல்ல வாதம். இப்போது சித்தர்களோட கூற்றுப்படி மனித உடல் வாத பித்த கபத்தால் ஆனது தான். இது எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒவ்வொன்றும் அதிகரிக்கும் போது அதுக்கான யூனிக் சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணும். வாதம் அதிகரித்தா மட்டும்தான் வலி ஏற்படும். இந்த வாதம் எந்த இடத்த பாதிக்குதோ அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி வலியோடு சேர்ந்த மற்ற சிம்டம்ஸும் இருக்கும். இப்போது இந்த வாதம் கழுத்து எலும்பை பாதிக்கும்போது கழுத்து வலியோடு சேர்ந்து கைகளுக்கு மரத்து போகிற உணர்வுகளையும் ஏற்படுத்தலாம். ப்ளஸ் கைகளை மூவ் பண்ணுறதுக்கு இயல்பு வேலைகளை செய்கிறதுக்கும் கஷ்டம் ஏற்படலாம். இந்த வாதம் ஒருவேளை இடுப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இடுப்பு எலும்பில் வலி, ப்ளஸ் அங்கேருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்புகளில் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி உணர்வுகளோ இல்லைனா தொடையோட முன்பகுதியிலையோ பின்பகுதியிலையோ நம்னஸும் ஏற்படலாம். ஒருவேளை இந்த வாதம் உங்கள் மூட்டுகளை பாதிக்குதுன்னு சொன்னால் அங்கே மூட்டில் எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு நடக்க நிற்க கஷ்டமாக இருக்கும். உங்களோட தினசரி வாழ்க்கையை செய்யவே சிரமமாக இருக்கும். ஸோ வாதம் அதிகரித்தாதான் வலி ஏற்படும். சரி, இப்போ வாதம் அதிகரித்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வாதத்துக்கான உள்மருந்துகளை எடுத்துக்கிட்டு கூடவே வாதத்துக்காகவே ஸ்பெஷலாக சொல்லியிருக்கக்கூடிய வர்மம் தொக்கட மாதிரியான எக்ஸ்டர்னல் தெரப்பிஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அந்த பாதிப்பை முழுமையாக சரி செஞ்சு நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி ஆக்டிவ் ஆகிட முடியும். இந்த மாதிரி சித்தா ரிலேட்டட் பெயின் மேனேஜ்மெண்ட் விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஃபாலோ பண்ணுங்கள் அனிலம் சித்தா.